வணக்கம். இது நம்ம கிச்சன். கிச்சனில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாழைக்காய் பொடி பண்ண போகிறோம். இதுமாரி நான் 3 வாழைக்காய் எடுத்துட்டுருக்கேன். இதை 2 தினசான பொடி இன்றைக்கி பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆப்ஷன் எந்த 2 பொடியும் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா பண்ணி பாருங்க. எது இன்னும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நான் எலுப்பை சட்டியை சுட வச்சுருக்கேன். இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். பிறகு அடுப்பு சின்னதாக வச்சுட்டேன். கால் டம்ளர் நீங்கள் எதில் எடுத்துக்கிறீங்களோ அதில் கால் உளுத்தம்பருப்பு, முழு உளுத்தம்பருப்பு. நான் எடுத்துகிற அளவுக்கு 2 வாழைக்காய் எடுக்க போகிறேன். இதுக்கு 3 மிளகாய் வத்தல் தேவைப்படும். அதை போட்டுவிட்டேன். அரை டம்ளர் அளவுக்கு 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அரை டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு பயத்தம்பருப்பு, ஒரு கட்டி பெருங்காயம், இன்னும் 2 கட்டி பெருங்காயம், புளி. இந்தமாரி குட்டி குட்டியாக ஒரு நெல்லிக்காயில் ஒரு அரை பங்கு நெல்லிக்காய் இல்லாட்டி ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. இதை இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட்டை வறுக்கணும். இப்போ 2 கருவேப்பிலை போடுறோம். நிறைய வேண்டாம், வாசனைக்காகத்தான். இப்போ அது என்னென்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்துக்கணும். ஒரு ட்ரை ரோஸ்ட்னா நான் நிறைய எண்ணெயெல்லாம் விடலை, வெறும் வறுக்க வேண்டாம். ட்ரை ரோஸ்ட்னு சொல்லிட்டேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும். இதில் துவரம்பருப்பு போட்டிருக்கோம், பயத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. புளி போட்டிருக்கோம், பெருங்காயம் போட்டிருக்கோம், கருவேப்பிலை, 2 மிளகாய் வத்தல். நல்லா செவக்க வறுக்கும் பார்க்கணும். இது நல்லா செவக்க வறுக்கணும். அப்போ தான் இந்த வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பொடி வாழைக்காய் பொடி பண்ணி வச்சுக்கலாம். பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா 1 வாரத்துக்கு கிடாமல் இருக்கும். இது பத்தெல்லாம் கிடையாது. அதனால் இதை பண்ணி வச்சுக்கலாம். பழம்பத்து அதெல்லாம் எதுவும் இருக்குது கிடையாது. இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்கோ பண்ணி வச்சுக்கோங்க. சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், தொட்டுண்டு சாப்பிட்லாம். காரம் ரொம்ப கம்மியாக இருந்தால் வச்சு பண்ணிட்டேன்னா இதை கூட சாப்பிட்லாம். அப்படியே கூட வெறுனை கூட சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி வச்சுருந்தேன்னா வச்சுக்கலாம். ஒரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் மிளகாய் வத்தல்லாம் வாங்கினேன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த காம்பையெல்லாம் ஆஞ்சிட்டு அப்பப்போ வெயிலில் போட்டு எடுத்து வச்சுருங்கோ. ரொம்ப நாளைக்கு வரும். இந்த சில மிளகாயில் கிள்ளினொன்னே புஷ்ஷுன்னு அதுலேருந்து ஒரு புகை மாரி பறக்கும், கொஞ்சம் காணம் பிடிச்ச மாரி. அந்த மாரிலாம் வராது, பழுத்து போகாது, மிளகாய் வத்தல் வேஸ்ட் ஆகாது. அந்த மாரிலாம் இருக்கும். குண்டு மிளகாயோ நீட்ட மிளகாயோ இதெல்லாம். காஷ்மீரி சில்லிக்கு 99% காம்பு இல்லாமல் தான் வருது. நல்லா செவக்க வறுக்கணும். வேறுபட்ட உடனே காட்டுறேன். நம்ம இப்போ இதை வறுத்தாச்சு. அடுத்து ஆஃப் பண்ணிடுறேன். நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தாம்பாளத்துக்கு மாற்ற போகிறேன். எல்லாத்தையும் எடுத்துடணும். நல்லா ஆறினத்தை மிக்சியில் பவுடர் பண்ணணும். நல்லா ஒரு கோர்ஸ் பவுடராக பண்ணிக்கோங்க. இது ஆறட்டும். ஆறினோட பவுடர் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதுமாரி வறுத்து எண்ணெய் ஆற வச்சாச்சு. இது எண்ணெய் ஆறணும். ஆறி பொடி பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பவுடர் நம்ம ஒரு வாழைக்காய் 2 வாழைக்காய் சுட்டு பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பொடி. இன்னொன்று இன்னொரு 2 விதமான பொடிகள் சொன்னேன் இல்லையா வாழைக்காயில். இன்னொரு விதமான பொடி என்னென்னா, வாழைக்காயை பாயிலிங் பண்ணிவிட்டு
அதுலேருந்து ஸ்டீம் குக்கும் பண்ணலாம், டைரெக்டாக பாயிலிங்கும் பண்ணலாம், தோலியோடு பண்ணணும். அதுக்கு இன்னொரு பொடி வறுக்க வரும், அதையும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இன்னும் அடுத்த வாழைக்காய், ரெண்டாவது மெத்தடில் பண்ணுற வாழைக்காய்க்கு, பாயிலிங் பண்ணி வாழைக்காய்க்கு பண்ணுற வாழைக்காய்க்கு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். அந்த மெத்தட் எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எண்ணெய் விட்டுருக்கேன், எலுப்பச்சட்டி சூடாக இருக்குது. ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கணும். ஒரே ஒரு பிஞ்சு வெந்தயம், புளி இந்த அளவுக்கு ஒரு 2 நெல்லிக்காயில் ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு. இப்போ ஒரு கட்டி பெருங்காயம். நான் எடுத்துட்ட அளவுக்கு 2 மிளகாய் வத்தல். நான் என்ன அளவு எடுத்துட்டுருக்கேன்னா உங்களுக்கு காட்டுறேன். அரை எடுத்துட்டுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா வறுக்கணும். நல்லா வாசனை வர வறுக்கணும். இதுலேயும் வாழைக்காயில் ஃபுல் ஃபைபர் இருக்குது, உளுத்தம்பருப்பில் நல்லா ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. இதுவும் நல்ல டிஷ் தான். இதையும் சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், தொட்டுண்டு சாப்பிட்லாம். வெரைட்டி ரைஸ், எந்த ரைஸுக்கு வேணாலும் சாம்பார், ரசம், தயிர் சாதம்னு காரமே இல்லாமல் நீங்கள் பண்ணினீங்கன்னா வேறுனா கூட சாப்பிட்லாம். ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சுட்டு பண்ணுற வாழைக்காய்க்கு ஒரு டேஸ்ட்டு. அந்த நல்ல கும்ட்டி அடுப்பில் சுட்டு பண்ணுவாள். இப்போல்லாம் கும்ட்டி அடுப்பு யாரும் இல்லாதனால கேஸ் அடுப்புலேயே எல்லோரும் சுட்டு பண்ணுறா. சில பேருக்கு சுட்டு பண்ணுறது பிடிக்கல அப்படின்னாக்கா பாயிலிங் மெத்தடு, ஸ்டீமிங் மெத்தட், இந்த மாதிரி மெத்தடில் பண்ணி பண்ணுறா. இதை நல்லா வறுபட்டு வரட்டும், பார்க்கலாம். இப்போ வறுபட்டு கொடுத்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்க போகிறேன். புளி வந்து ஆப்ஷன் தான். வேணுங்கிறவா புளி வச்சுக்கலாம், வேண்டாதவா விடலாம். இல்லை இன்னும் கூட ஒரு சிட்டிகை பேருக்கு கூட வச்சுக்கலாம். நான் இந்த சூட்டில் ஒரு 2 வறுக்கிறேன். வாழைக்காயில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இதேமாரி வாழைக்காய் துவரன்னு ஒன்று பண்ணலாம். வாழைக்காய் வந்து எள்ளு வாழைக்கான்னு சொல்லிட்டு அது ஒரு இது பண்ணலாம். வெந்தய வாழைக்கான்னு ஒன்று பண்ணலாம். எல்லாமே நிறைய டிஷ்ஷஸ்லாம் வாழைக்காயில் நிறைய பண்ணலாம். வாழைக்காய் சிப்ஸு, வாழைக்காய் வறுவல், வாழைக்காய் கூட்டு, வாழைக்காயில் எரிசேரி, அதுமாரி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இப்போ நம்ம நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு வாழைக்காயெல்லாம் சுட்டுட்டு இது செய்யும்போது ஆறினொன்னே பவுட்ரு பண்ணிவிட்டு இது செய்யும்போது நான் எப்படின்னு காட்டுறேன். இப்போ வாழைக்காய் பொடிக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாயிலிங் பண்ணுற மெத்தடை பார்த்துடலாம். இதுக்கு தேவையான ஜாக்கை விட்டுக்கணும். இதில் ஒன்றும் உப்பு, மஞ்சள் பொடி அதெல்லாம் எதுவும் போடணுங்கிறது இல்லைங்க. இதுமாரி முழு வாழைக்காயை எடுத்துவிட்டு இதுமாரி இதை வந்து 4 பக்கமும் இப்படி கோடு போடணும். கோடு போட்டால் ஈஸியாக வெந்துடும். அதுக்கு தான் இந்தமாரி 2 வாழைக்காயிலையும் கோடு போட்டுக்கணும். இதை பற்றியெல்லாம் ரொம்ப டெப்த்தாக வேண்டாம், நார்மலாக போட்டுட்ட போதும். இதேமாரி நான் 2 வாழைக்காய், நீங்கள் எத்தனை வாழைக்காய் சமைக்கிறீங்களோ அத்தனை வாழைக்காய்க்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து இன்னொரு வாழைக்காய் அதேமாரி கீறிட்டு நான் போட்டு விட்டேன். முழுகிற அளவுக்கு ஜலம் வைக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இதுமாரி வச்சா போதும். ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். வெந்து வரட்டும், பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த வாழைக்காயிலையும் இன்னொரு மெத்தட் சொன்னேன் இல்லைங்க, அந்த மெத்தடை பார்ப்போம். அதுக்கு நான் ஒரே ஒரு வாழைக்காய் தான் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு வந்து எண்ணெய் தடவிட்டேன். எண்ணெய் தடவி சுடணும். வருங்கோ, கையில் எண்ணெயை தடவின்ட்டேன். இந்த வருங்கோ, நல்லா எண்ணெயை நிறைய தடவணும். இப்படி காம்பை பிடிச்சி விடுங்க. இதுமாரி பண்ணும்போது ஏன் எண்ணெய் தடவணும் அப்படின்னா, இந்தமாரிலாம் பண்ணினா ஈஸியாக உரிக்க விடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 2 டேஸ்ட் வாழைக்காயும் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். நீங்களும் அதேமாரி பண்ணி பார்த்துட்டு என் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இதை வந்து நான் சுட போகிறேன். அடுப்பில் நல்லா சுட்டு எடுக்கணும். திருப்பி திருப்பி சுடணும். சுட்டு வரட்டும். கலர் மாறும். இப்போ இந்த திருப்பி கட்டுறேன் பாருங்க. இப்போ இந்தமாரி வருது. இன்னும் கூட கருப்பாகணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் வெந்திருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு உரிக்கவும் வராது, மேலே தான் வெந்திருக்கும்.
இப்படியே திருப்பி திருப்பி சுடணும். இதேமாரி ஃபுல் வாழைக்காயை சுட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம வாழைக்காயை நல்லா சுட்டு எடுத்து இப்போ இது என்ன பண்ணணுன்னா யங்ஸ்டர்ஸாக இருந்தால் தெரியாதவளாக இருந்தால் மாரி ஒரு கத்தி எடுத்துட்டு தண்ணியில் நினச்சுட்டு இந்தமாரி இப்படி குத்தி பார்க்கணும். குத்தி பார்த்தா அப்படியே சல்லுன்னு உள்ளே போகும். உள்ளே போச்சுன்னாக்க அது நல்லா இந்த வாழைக்காய் நல்லா சுட்டு கொடுத்து அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ இதை எடுத்து என்ன ஒரு பாத்திரத்தில் ஜலம் வச்சுக்கணும். இந்த வாழைக்காய் முழுகிற அளவுக்கு இந்த காயை தூக்கி இந்த ஜலத்தில் போட்டுடணும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் ஜலம் வச்சுட்டுருக்கேன். இப்போ இந்த வாழைக்காயை எடுத்து இதில் நான் போட்டேன். இதுமாரி திருப்பி திருப்பி விட்டுட்டேன்னா நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் உரிக்கணும். அதுக்குள்ளே நம்ம 2 பொடியும் வறுத்து வச்சோம் இல்லையா, பொடிக்கு 2 வாழைக்காய் ஸ்டீம் குக் பண்ணுற இது பாயிலிங் பண்ணுற வாழைக்காய்க்கு ஒரு பொடியும் இந்தமாரி சுட்டு பண்ணுற வாழைக்காய்க்கு ஒரு பொடிக்கும் சாமான் வறுத்து வச்சோம் இல்லையா, அதை இப்போ பவுட்ரு பண்ணிக்கணும். நம்ம இது வந்து பாயிலிங் பண்ணுற வாழைக்காய்க்கான பொடி. இதில் நம்ம துவரம்பருப்பு, பேத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் கலந்துருக்கோம். பெருங்காயம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கோம். இது வந்து சுட்டு பண்ணுற வாழைக்காய்க்கான பொடி. இது வந்து மெயின் உளுத்தம்பருப்பு தான் அதிகம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு போட்டுருக்கோம். இதுலேயும் மிளகாய் வத்தல், பெருங்காயம், கருவேப்பிலை, புளி இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இது ரெண்டுத்தையும் பொடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சுட்டு பண்ணுற வாழைக்காய்க்கான பொடியை அரைச்சிட்டோம். அடுத்தது பாயிலிங் மெத்தடில் பண்ணுற வாழைக்காய்க்கான பொடியை அரைக்கணும். நம்ம இப்போ இந்த ஸ்டீமிங் பண்ண வாழைக்காய்க்கான பொடிக்கு பொடி வறுத்து அரைச்சது ஆற வச்சு பொடி இதுக்கும் பண்ணியாச்சு. இந்த பொடியெல்லாம் மிச்சம் இருந்ததுன்னு வைங்கோ, இது எல்லாத்தையுமே போடணும் அவசியம் இல்லை. தேவையானது போட்டுட்டுக்கலாம். மிச்சம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஒரு 2த்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு அடுத்த டிஷ்ஷுக்கு இதேமாரி உருளைக்கிழங்கு பொடி, சக்கரைக்கிழங்கு பொடி, சேனக்கிழங்கு பொடி இதெல்லாம் பண்ணலாம். அதிலெல்லாம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இன்னொரு நாள் வீடியோ போடுறேன். இப்போ நம்ம இந்த வாழைக்காய் நல்லா ஆறி எடுத்து இந்த தண்ணியிலேருந்து எடுத்து ஈரத்தை நல்லா வடிச்சுட்டு இதை தோலி உரிக்கணும். தோலி உரிக்கிறது எப்படிங்கிறத நான் காட்டுறேன். சுட்ட வாழைக்காய் எதுவுமே தண்ணிக்குள்ளே போட்டு எண்ணெய் அலம்பி எடுத்துன்னு விடுங்க. அப்போ தான் உரிக்கும்போது கருப்பு கருப்பாக வராமல் இருக்கும். இது வந்து இந்தமாரி இப்படி தான் தோலி உரிக்கணும். இது உரித்தா அப்படியே தோலி என்னென்ன ஜம்முன்னு வரும். கையை அலம்பிட்டு உரிக்கணும். அப்போ தான் கையில் இந்த சுட்ட வாழைக்காயோடைய இந்த தோலோட கருப்பு வந்து இந்த வாழைக்காயில் படியாமல் நல்லா வரும். அதுமாரி நல்லா ஜம்முன்னு உரிக்கணும். நீங்கள் அதுமாரி கத்தியில் டெஸ்ட் பண்ணிக்கோங்க காய் வந்து விட்டாங்கிறத. எனக்கு நகம் சரியில்லாததுனால என்னால் உரிக்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்குது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்தமாரி அடிப்பக்கம் எப்போவுமே கருப்பாக இருந்ததுன்னா அந்த இடத்துல சொத்தேன்னு அர்த்தம். அப்படி பார்க்கணும். நம்ம சொத்தையாக இருந்தால் அந்த உள்ளுக்குள்ளே வாழைக்காய் கருப்பாக இருக்கும். இதை செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கட் பண்ணி பார்த்ததுல இந்தமாரி வெள்ளை வெளியேன்னு இருக்கணும். இப்படி கருப்பாக இருந்தால் இந்த இடம் சொத்தைன்னு நம்ம முடிவு பண்ணி இதை வந்து வேஸ்டேஜில் போட்டுடணும். இந்தமாரி இதை வேஸ்டேஜில் போட்டுடணும். ஒவ்வொரு சமயங்களில் ஓவராக சுட்டிருந்தா கூட அந்தமாரி கருப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. இந்தமாரி நல்லா கட் பண்ணிடணும். இது நல்லா இல்லை போட்டுவிடுவோம். நம்ம இதுமாரி எடுத்துட்டு இதை பொடி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த பாருங்க இப்போ இவ்வளோ வேஸ்டேஜ் ஆகிருக்கு நமக்கு. இந்தமாரி கருப்பாக இருக்கிறதுலாம் சொத்தேன்னு அர்த்தம்.
எப்படி கத்திரிக்காயிலெலாம் வருது பற்றியிலே அந்தமாரி யங்ஸ்டர்ஸ்க்காக நான் இதை காட்டுறேன். இப்போ நான் கட் பண்ண சுட்டா வாழைக்காயில் இதெல்லாம் கருப்பாக இருக்குது, அதனால் இது சொத்தை, இது வேஸ்டேஜ், இதை நான் தூக்கி எறிகிறேன். காட்டுறேன். இப்போ நம்ம கையெல்லாம் ஈரமாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த பொடி வந்து தேவைப்படும் போது யூஸ் பண்ணணும். அப்படின்னா ஈரம் இல்லாமல் கையை துடைச்சுண்டு இதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த பொடியை மட்டும் நம்ம போட்டுக்கணும். இதுக்கு நல்லா இந்த அளவுக்கு தேவைப்படுறது இந்த வாழைக்காய்க்கு. இதுக்கு நம்ம உப்பு இன்னும் போடலை, வாழைக்காய்க்கு உப்பு போடலை, பொடிக்கு உப்பு போடலை, அதனால் உப்பு போட்டுட்டோம். இப்போது இந்த பொடியை எடுத்து அங்கே வச்சுட்டு இந்த வாழைக்காயை இதில் போட்டு நல்லா ஒரு சுற்றி எடுக்கணும். ரொம்ப சுற்றிகிட்டே இருந்ததுன்னா அப்புறம் தொகையில் மாரி போயிடும். சும்மா லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துடணும். காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்ட்டு. நம்மளுடைய ஃபைனல் ப்ராடக்ட் இதுதான். இதை வந்து நீங்கள் சாத்துலேயும் பொட்டுண்டு சாப்பிட்லாம், பொட்டுண்டும் சாப்பிட்லாம். நல்லா உப்பு வறுக்கமாக நல்லா இருக்கும். கொஞ்சம் காரத்தை குறைச்சுட்டேன்னா தனியாகவும் சாப்பிட்லாம். இது நம்ம வந்து இந்த சுட்டா வாழைக்காயில் பண்ணின பொடி. அடுத்தது பாயில் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் பண்ணினது எப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ நம்ம ரெண்டாவது மெத்தட், பாயிலிங் மெத்தடில் பண்ண வாழைக்காய் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். இதுவும் நல்லா வெந்துத்து. இப்படி கிள்ளினாலே கிள்ள வரும். இதை பற்றியெல்லாம் இப்படி வரும். இல்லை அப்படி உங்களுக்கு புரியலை அப்படின்னா இந்தமாரி குத்தணும், சல்லுன்னு போயிட்டு வரும். அவ்வளோதான், நல்லா ஜம்முன்னு வெந்துத்து. இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வெளியில் எடுக்கணும். இதுமாரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சுட்டு உரிக்கணும். இப்போ இந்த வாழைக்காயை இதை தோலியை உரிச்சுடலாம். இதுமாரி 3 விசில் விட்டுட்டேன்னா இதுமாரி ஜம்முன்னு வந்துடும். இந்தமாரி அழகாக இந்தமாரி உரிச்சுட்டு நல்லா ஆறணும். சூட்டோடையும் உங்களால் கட் பண்ண முடியாது, சூட்டோடையும் மிக்சியில் போட்டேன்னாலும் அது வீணாக போயிடும், தொகையல் மாரி வந்துடும். நல்லா ஆறி அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும். நல்லா ஆறட்டும், பார்க்கலாம். இப்போ இந்த வாழைக்காய் நல்லா ஆறிடுத்து. நான் என்ன பண்ணுறேன், இதுமாரி கட் பண்ணி எடுத்துக்கணும். சொத்தை இருந்தால் உள்ளே கருப்பாக இருக்கும், அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். இப்போ இதுலேயும் கொஞ்சம் சொத்தை இருக்குது, அதனால் நம்ம அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. நல்லா சுடுறது, கொஞ்சம் ஆறணும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இந்தமாரி இருக்குது, எல்லாம் எடுத்துடணும். அவ்வளோதான். இதை வந்து நல்லா இப்படி படிப்படியாக கட் பண்ணி விட்டுணும். ரொம்ப நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் தான் மிக்சியில் போடலாம். மிக்சியில் போடணும் அப்படிங்கிறது கூட இல்லை, நீங்கள் கைனாலேயே இது பண்ணுறதுனால பண்ணலாம். இல்லாட்டி நம்ம கேரட் சீவுறது இருக்கு இல்லையா, கேரட் துருவுறது, அந்த துருவின்னு விடலாம். இது கூட இருக்குது, இது கூட எடுத்து போட்டுடலாம். இந்த பீஸில் கூட கொஞ்சம் இருக்குது, இதெல்லாம் போட்டுடலாம். இதெல்லாம் வேண்டாம். இது நல்லா கைனாலே, இது ரொம்ப குழஞ்சதுனால இதை நான் மிக்சியில் போட போகிறதில்ல. ரொம்ப குழஞ்சுடுத்து. ஒரு வாழைக்காய் 2 ஒன்றா தான் வெந்தது. ஒன்று நல்லா குழஞ்சுடுத்து, ஒன்று கொஞ்சம் நெத்தாக இருக்குது. இதை மட்டும் நான் மிக்சியில் துருவி எடுத்துக்க போகிறேன். இது நல்லா ஆறணும்.
இந்த பீஸ் கூட இது கூட இந்த வாழைக்காய் கூட என்னன்னு தெரியல, இந்த தடவை வாழைக்காயில் சொத்தையாக இருக்குது. இதில் நான் கையெழுமிட்டு வரேன். இது கொஞ்சம் நல்லா ஆறிடணும் நம்ம துருவோம். இப்போ நமக்கு மிச்சம் இருக்கிற இந்த வாழைக்காய் பொடியை 2 பொடியும் ஒன்றாவே கலந்து இந்த மாரி ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டேன். வெளியிலையும் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு நாள் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது நிறைய இருக்கிறதுனால இது பெரிய ஜாரில் இதை போட்டுக்கிறேன். நான் இது கொஞ்சம் நெத்தாக இருக்கிறதுனால இதை போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் குழவாக இருக்கிறதுனால லாஸ்ட்டாக ஒரு சுற்றி எடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த பொடியை போட்டுக்கிறோம். இந்த அளவுக்கு இதுக்கு பொடி போதும். இப்போ உப்பு, இதுக்கு தேவையான உப்பு போட்டுண்டாச்சு. அவ்வளோதான். இதை நல்லா லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துன்னு வந்துட்டால் போதும். சுற்றி எடுத்துகிட்டு காட்டுறேன். லாஸ்ட்டாக இதையும் ஒரு சுற்றி இதோட போட்டு எடுத்துகிட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதுதான். நம்மளுடைய பாயிலிங் மெத்தடில் பண்ண வாழைக்காய் பொடி ரெடி ஆகிடுத்து. இப்போ இதையும் எடுத்து வச்சுடலாம். எனக்கு இவ்வளோ பொடி மிச்சம் இருக்குது. நம்ம பண்ணதில் இவ்வளோ பொடி மிச்சம் இருக்குது. அதனால இந்த பொடியை வந்து 2த்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மற்ற இன்னொரு நாளைக்கு பண்ணும்போது போட்டுக்கலாம். நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இதுலேயே வந்து உருளைக்கிழங்கு பொடி பண்ணிடலாம், சேனக்கிழங்கு பொடி பண்ணிடலாம். அதுக்கெல்லாம் பண்ணலாம். சுண்டல் பொடிக்கு கூட இதை வச்சுக்கலாம். சுண்டல் வெண்ணெய் போடுறது கூட வச்சுக்கலாம். அது அப்புறமா இது டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி இதை வச்சு விடலாம். இது வந்து ஸ்டீமிங் இது பாயிலிங் பண்ண மெத்தடில் பண்ண வாழைக்காய் பொடி. இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடி எடுத்து இருக்கணும் வாழைக்காய் வெந்தது. இது வந்து நம்ம சுட்ட வாழைக்காயில் பண்ணின பொடி. 2ம் நல்லா இருக்கும். நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.